இந்த அரசு பள்ளியை வடிவமைத்த ஆர்கிடெக்ட் யார்? பிடபிள்யூடியோட பணி என்ன? பராமரிக்கிற பணி பிடபிள்யூடி. அது கட்டிடத்தை வடிவமைக்கிறது, கட்டி கொடுக்கறது, பராமரிக்கிறது எல்லாமே பிடபிள்யூடியோட பணி. பிடபிள்யூடி என்ன பண்ணுது, சிபிடபிள்யூடி என்ன பண்ணுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்க ஆர்கிடெக்ட்னா கூட இங்க பிரைவேட்ல முடிச்சுட்டு சுத்துற ஏராளமான ஆர்கிடெக்ட் இருக்காங்க. ஆனா அரசு பள்ளியை கட்டணும்னா சிஓஏன்னு சட்டப்படியா ஒரு பர்மிஷன் ஒன்று வாங்கணும். அப்ப சிஏஓன்ற ஆர்கிடெக்ட் தான் இதை வடிவமைத்து தரணும். அப்ப அந்த சிஏஓ அதிகாரி ஆர்கிடெக்ட் யாரு, பிடபிள்யூ அதிகாரி யாரு என்றத வரையறுத்து அவங்க மேலதான் ஏ1 டிக்ளேர் பண்ணி வழக்கு பண்ணணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த வழக்கை திசை மாற்றத்துக்கு நாங்க உடனடியா நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன பண்றாரு, திசை மாத்திர வேலையும் மடைமாத்திர வேலையை தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, இதுக்கு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் இதுல வந்து தண்டிக்கப்படணும். அப்போ இதுக்காக ஒதுக்கீடுபட்ட பணங்கள்லாம் எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது.